அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஜூலை 18ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேட்புமனு தாக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது ஜூலை 24ஆம் தேதியோட முடிவடையுது. ஸோ தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தினுடைய பதவி காலம். சரிங்களா? இப்போ புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அது ஜூலை 18ஆம் தேதி தேர்தல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் அப்படிங்கிறது எல்லாமே நேற்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான கடைசி தேதி ஜூன் 29. அதுக்கப்புறம் அதன் மனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் 30ஆம் தேதி நடக்கும். திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதி ஜூலை 2. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன அப்டேட். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற என்ன இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்க உங்களுக்கே தெரியும். நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கலாம். லோக்சபாவுடைய மெம்பர்ஸ், அதே போல் ராஜ்யசபாவுடைய மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கலாம். அவங்க வந்து என்ன, எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான், நாமினேட் பண்ணவங்க கிடையாது, இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்வு செய்கிறாங்க. அதுவும் எலெக்டட் மட்டும்தான், இல்லையா? சில மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்கு. மேலவை உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க உரிமை இல்லை. கேள்வி: மேலவை உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க உரிமை இல்லை. சரியா? அது தெரிஞ்சு. அதே போல மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய நியமன உறுப்பினர்களுக்கும் குடியரசுத் தலைவர்கள் தேர்தலில் வாக்களிக்க உரிமை கிடையாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நாமினேட் மெம்பர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்க உரிமை கிடையாது. சரியா? ஓகே. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. ஸோ வாக்கு எண்ணிக்கை ஜூலை 21ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 25 பதவியேற்பு நடக்கும். ஜூலை 24ஆம் தேதியில் அவரோட பதவிக்காலம் முடியுது. 25ஆம் தேதியிலிருந்து புதிய பிரசிடென்ட் வந்து பதவியேற்றுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தேர்தலில் மொத்த வாக்குகள் எவ்வளவு இருக்கு, வாக்குகளுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எப்படி? குடியரசுத் தலைவர் தேர்தலில் மொத்த வாக்குகளுடைய மதிப்பு அப்படிங்கிறது 10,86,431 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? மொத்தம் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 776 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். மாநில சட்டப்பேரவைகள் இந்தியா முழுவதும் 433 மாநில சட்டப்பேரவைகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ். சரிங்களா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 776. அதே போல உங்களுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4033 பேர் வந்து இருக்காங்க, எம்எல்ஏஸ். சரிங்களா? ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4809 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த எலெக்ஷனில் ஓட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கூடுதல் தகவல் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் கூட இத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதே மாதிரி இப்போ இந்த வாக்கு மதிப்பு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மொத்த வாக்குகளுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம். 10,86,431. 10, 86, 43, 1. சரியா? இப்போ 43 கூட்டினா 86 இல்லையா? அதுதான் 10, 86, 43, 1. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. 10 அப்புறம் 86, அதில் பாதி 43, கடைசியில் 1. சரியா? ஓகே. ஸோ இந்த மொத்த மதிப்பு அப்படிங்கிறது 10,86,431. 10, 86, 43, 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மக்கள் தொகையுடைய மொத்த வாக்குகளுடைய மதிப்பு அப்படிங்கிறது 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும் இல்லையா, அந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் அந்த வாக்குகளுடைய மதிப்பு கணக்கிடப்படுகிறது. இது கேட்கலாம். எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீங்கள் நினைச்சிருக்கலாம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இந்த வாக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அந்த மொத்த வாக்குகளுடைய மதிப்பு கணக்கிடப்படுகிறது. சரியா? மாநிலங்களவை எம்பி, மக்களவை எம்பிக்களினுடைய வாக்கு மதிப்பு மாறாது. அவங்களோட எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனா மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப எம்எல்ஏக்களினுடைய வாக்குகளுடைய மதிப்பு மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல யாருடைய வாக்குகளுடைய மதிப்பு மாறுபடும் அப்படின்னா, யாரு? மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் உடைய வாக்குகளுடைய மதிப்பு மட்டும் அந்த மக்கள் தொகையை பொறுத்து மாறுபடும். மக்கள் தொகைக்கு ஏற்ப எம்எல்ஏக்களுடைய வாக்குப்பதிவு மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது ஒரு கூடுதலான தகவல்.
சரியா? இப்போ இந்த தேர்தல்ல மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்டா இந்த தேர்தல்ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது. சரியா? உறுப்பினர்கள் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஓட் பண்ணுவாங்க? உறுப்பினர்கள் வாக்குச்சீட்டு முறையில் ரகசியமாக தங்களுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும். உறுப்பினர்கள் ரகசியமாக தங்களுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும். இந்த வாக்கு சீட்டுல குறிப்பிட்ட வேட்பாளரை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் வழங்கும் பிரத்யேக பேனாவை மட்டுமே வாக்காளர்கள் பயன்படுத்த வேண்டும். நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, தனியா அதுக்குன்னு ஒரு பேனா கொடுப்பாங்க. அந்த பேனாவை மட்டும்தான் அந்த வாக்காளர்கள் வந்து பயன்படுத்தணும். இதுல வாக்காளர்கள் யாரு? முன்னாடி நான் சொன்ன மாதிரி மாநிலங்களவை எம்பி, மக்களவை எம்பி, அதே போல எம்எல்ஏஸ். சரியா? ஓகே, அப்போ எலெக்ஷன் ஓட்டிங் மெஷின் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. அந்த வாக்குச்சீட்டு முறையில தான் வந்து ரகசியமாக சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்குச்சீட்டு முறையில தான் ரகசியமாக தங்களுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும். அந்த வாக்கு சீட்டில் குறிப்பிட்ட வேட்பாளரை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் வழங்கும் பிரத்யேக பேனாவை மட்டுமே வாக்காளர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். சரியா? இப்போ இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தேர்தல், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இன்னாருக்கு தான் வாக்களிக்க வேண்டும். இப்போ வந்து ஒவ்வொரு கட்சி சார்ந்த எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ நீங்க இவங்களுக்கு தான் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி கொறடா உத்தரவு பிறப்பிக்க முடியுமா அப்படின்னா அப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியாது. குடியரசுத் தலைவர் தேர்தல், அது மட்டும் இல்லாம துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் இன்னாருக்கு தான் நீங்க வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி கொறடா உத்தரவு பிறப்பிக்க முடியாது. சரியா? ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கூடுதலான தகவல்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் வரும். அது என்ன அப்படிங்கறத எடுத்து நான் அப்டேட் பண்றோம். சரிங்களா? ஸோ இன்னும் டீட்டெயில்டாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த எலெக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே கூடுதலான தகவல்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். சரிங்களா? சரி, உங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு கேள்வி, இதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அதே போல இந்த தில்லியும் புதுச்சேரி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியினுடைய உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியுமா? அப்படி முடியும்னா அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. நான் முன்னாடி இல்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன, ஆர்டிக்கல் என்ன நான் சொல்லிட்டேன். அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா ஏதாவது பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ அது என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன் இப்போ ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் 12th புக்கில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்கணும், அந்த தேர்தல் எப்படி நடக்கும், அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறதும் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம இவ்வளோ மதிப்புன்னு சொன்னோம். 108643(1) அப்படின்னு நம்ம வந்து மொத்த வாக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ அந்த மொத்த வாக்கு மதிப்பு அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றாங்க? அப்போ ஒரு எம்பிக்கு வந்து எத்தனை மதிப்பு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கால்குலேஷன் வந்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் டீட்டெயிலான வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? சரி, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.